வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்பிக்கும் ஒரு அழகான நாட்டுப்புற கதை இது. மனித மனம் எப்போது பேராசை கொண்டது, ஆனால் அந்த ஆசையை விட மேலானது நிதானமும் சமயோஜித புத்தியும் என்பதை இக்கதை விளக்குகிறது. திடீரென கிடைக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மனிதர்களை பதற்றமடைய செய்யும்போது அவர்கள் எப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள் என்பதையும், கோபத்தில் பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த 3 வரங்கள் கதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு அடர்ந்த காட்டிற்கு அருகில் ஏழை விறகு வெட்டி ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழ்மையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடன் நேர்மையுடனும் இருந்தனர். ஒரு நாள் அந்த விறகு வெட்டி காட்டில் ஒரு பழைய மரத்தை வெட்ட முயன்றான். அவன் கோடாரியை ஓங்கிய போது அந்த மரத்திலிருந்து ஒரு வனதேவதை வெளிப்பட்டது. தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதே, இது பல பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் புகலிடம். நீ இதை செய்யாமல் இருந்தால் உனக்கு நான் 3 வரங்கள் தருகிறேன். நீ எதை நினைத்தாலும் அது நடக்கும் என்று தேவதை கூறியது. விறகு வெட்டிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்ட அவன் அவசரமாக வீட்டிற்கு ஓடினான். நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் விவரித்தான். மனைவி ஆச்சரியப்பட்டு, 3 வரங்களா? இனி நாம் பணக்காரர்களாக போகிறோம் என்றாள். அன்று முழுவதும் அவர்கள் என்ன கேட்பது என்று விவாதித்தனர். இறுதியில் பசி எடுக்கவே அவர்கள் இரவு உணவிற்கு அமர்ந்தனர். முன்னால் இருந்த வெறும் தட்டை பார்த்த விறகு வெட்டி தெரியாமல் தன் வாயை திறந்தான். ஆஹா, இப்போது மட்டும் சுட சுட ஒரு பெரிய நெய் ஊற்றிய வடை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறிவிட்டான். அடுத்த வினாடியே மேஜை மீது ஆவி பறக்க ஒரு பெரிய வடை வந்து விழுந்தது. முதல் வரம் வீணானது. மனைவிக்கு கோபம் தலைக்கேறியது. 3 வரங்களில் ஒன்றை இந்த ஒரு வடைக்காக வீணடித்து விட்டாயே, உனக்கு அறிவே இல்லையா என்று கத்தினாள். ஆத்திரத்தில் அவளும் ஒரு தவறு செய்தாள். உன் அறிவில்லாத மூக்கில் இந்த வடை போய் ஒட்டி கொள்ளட்டும் என்று சாபமிடுவது போல கூறிவிட்டாள். மறுநொடியே அந்த வடை விறகு வெட்டியின் மூக்கில் பலமாக ஒட்டிக்கொண்டது. அவனால் அந்த வடையை எடுக்கவே முடியவில்லை. இப்போது அவர்கள் கையில் மிச்சம் இருப்பது ஒரே ஒரு வரம் மட்டுமே. விறகு வெட்டியின் மூக்கில் அந்த பெரிய வடை அசைக்க முடியாதபடி ஒட்டிக்கொண்டது. அவன் அதை இழுத்து பார்த்தான். ஆனால் அது பிசின் போல ஒட்டியிருந்தது. வலி தாங்க முடியாமல் அவன் கத்தத் தொடங்கினான். மனைவி பதறிப்போனாள். தான் ஆத்திரத்தில் கேட்ட 2வது வரத்தினால் தன் கணவனின் முகம் கோரமாகி விட்டதை எண்ணி வருந்தினாள். இப்போது அவர்கள் முன்னால் ஒரு மிகப்பெரிய சவால் இருந்தது. அவர்களிடம் இன்னும் ஒரே ஒரு வரம் மட்டுமே எஞ்சி இருந்தது. மனைவி யோசித்தாள். இந்த ஒரு வரத்தை பயன்படுத்தி நாம் அழியாத செல்வத்தையோ, ஒரு பெரிய அரண்மனையோ அல்லது நாட்டையாளும் பதவியோ கேட்கலாம். அப்படி செய்தால் நாம் வாழ்நாள் முழுவதும் சுகமாக வாழலாம். ஆனால் விறகு வெட்டியோ அழுது கொண்டிருந்தான். எனக்கு அரண்மனையும் வேண்டாம், செல்வமும் வேண்டாம். என் மூக்கில் இருக்கும் இந்த வடை போனால் போதும். இப்படி ஒரு முகத்தோடு என்னால் எப்படி ஊருக்குள் நடமாட முடியும் என்று புலம்பினான். செல்வத்தின் மீது ஆசை இருந்தாலும் தன் கணவனின் துன்பத்தை கண்டு அந்த மனைவி மனம் மாறினாள். எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதியும் ஆரோக்கியமும் இல்லை என்றால் அது வீண் என்பதை அவள் உணர்ந்தாள். இருவரும் கைகோர்த்து கொண்டு அந்த இறுதி வரத்தை கேட்டார்கள். இந்த வடை இப்போதே என் கணவர் மூக்கிலிருந்து மறைந்து போக வேண்டும். நீதி. மறுநொடியே வடை மறைந்தது. விறகு வெட்டியின் முகம் பழையபடி மாறியது. தேவதை கொடுத்த 3 வரங்களும் தீர்ந்து விட்டன. அவர்கள் ஏழையாகவே இருந்தார்கள், ஆனால் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். பாடம்: சிந்தித்து செயல்படாத அவசரமும் தேவையற்ற கோபமும் கையில் இருக்கும் நல்வாய்ப்புகளை கூட வீணடித்துவிடும். விறகு வெட்டியும் அவன் மனைவியும் தங்களுக்கு கிடைத்த வரங்களை வீணடித்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மீண்டும் மகிழ்ச்சியுடன் உழைத்து வாழத் தொடங்கினார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.